மலர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருங்க. தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயபரதனுக்கு ஆதரவாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சைதாப்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசும்போது, உடனே இங்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நிழலாடி கொண்டிருக்கின்றன. ஒன்று, இங்கு அம்மா உணவகத்தில் வந்து நான் உணவருந்திய ஒரு நாள். அது மட்டுமல்லாம சைதைக்கு வருகை தந்து இங்க ரயிலிலே ஏறி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி லயலா கல்லூரிக்கு சென்ற மாணவன் ஆக சைதை பகுதி எனக்கு மிகவும் தெரிந்த பகுதி, பழகிய பகுதி என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். தமிழகத்தில் அமைந்திருக்க கூட்டணி பற்றி முதலில் சொல்லி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் தெரியாத கருத்துக்களையும் பதிவு செய்து எதற்காக இந்த தேர்தலை நாம் வெற்றி பெற வேண்டும், மத்தியிலே ஒரு சிறந்த ஆட்சி எதற்காக அமைய வேண்டும் என்ற கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். 2011 தேர்தலில் இருந்து சமத்துவ மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இன்று வரை பயணித்துக் கொண்டிருப்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன். தனித்து போட்டி என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் பயணிக்க துவங்கிய போது கூட 8 ஆண்டுகள் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் புரட்சி தலைவியுடன் பயணித்திருக்கிறீர்கள். இந்த முறை புரட்சி தலைவி இல்லாத ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். மத்தியிலே சிறந்த ஆட்சி அமைய இருக்கிறது. நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டவுடனேயே நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்த ஒரு காரணம், முதல் முக்கிய காரணம் புரட்சி தலைவி அவர்கள் தான் என்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். சிறந்த ஒரு ஆட்சியாளராக தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஏழை பணக்கார என்ற பாகுபாடு இல்லாமல் சமதர்வ சமுதாயத்தை படைத்திட பாகுபாடை களைந்து அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்களுக்காக நான் இந்த கருத்தை கொண்டு சிறந்த முறையிலே ஆட்சி புரிந்தவர் தான் புரட்சி தலைவர் என்பதை நாம் என்னால் மறக்க முடியாது. அவர்கள் விட்டு சென்ற பணியை அன்பு அண்ணன் நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த முறையிலே தலைவி இல்லாத ஒரு இயக்கத்தை சிறந்த முறையிலே செயல்படுத்தி இன்று ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி என்றுதான் சொல்ல முடியும். ஆக இந்த கூட்டணியை சந்தர்ப்பாத கூட்டணி என்று எதிர்கட்சி தலைவராக சட்டையை கிழித்துக் கொண்டு வந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்போத கூட்டணியை பற்றி அவர்தான் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கூட்டணியில் இருக்க வைகோ அவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையின் போது ஸ்டாலின் அவர்களை பற்றி என்னவெல்லாம் பேசினார் என்பதை நீங்கள் இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆக சந்தர்ப்போத கூட்டணி என்னவென்று சொன்னால், நீங்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு கூட்டணி. அதாவது ஒருவேளை காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிப்பீடத்தில் கனவில் தான் நடக்கும், ஆட்சிப்பீடத்தில் அமர்கின்ற ஒரு நிலையை உருவாகிவிட்டால் அங்கு மறுபடியும் அன்று கலைஞர் அவர்கள் சென்று அமர்ந்து அவருக்கு தேவைப்பட்ட மத்திய அமைச்சரை பதவியெல்லாம் வாங்கி வந்தார். அப்படிப்பட்ட பதவியை நாமும் வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்திலே ஸ்டாலின் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். 2004 145 இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2009 206 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் கூட்டணி ஆட்சி அமைத்து அனைவரும் நெருக்கடி கொடுக்கின்ற நிலைமை உருவாக்கி பேசாத ஒரு பாரத பிரதமரை உருவாக்கிய பெருமை காங்கிரஸ் கட்சி கொண்டு மன்மோகன் சிங் அவர்களை. ஆக அனைவரும் நெருக்கடி கொடுத்தார்கள். அவரவர்களுக்கு ஒரு அமைச்சரவை, ஆட்சியை சிறப்பாக நடக்க விடாமல் தீட்டுகின்ற திட்டமெல்லாம் மக்களுக்கு சென்றடையாமல் செய்தது யார்? அது காங்கிரஸ் ஆட்சி தான். ஆகவேதான் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் மத்தியிலே வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த கூட்டணி மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆக அந்த கூட்டணியில் நடந்த ஊழல்கள் பல. அதில் முக்கியமான ஊழல்கள் என்று சொன்னால், முக்கிய ஊழல் என்று சொன்னால் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். இதனால் வரை நம்மால் மறக்க முடியாத ஒரு ஊழல். 1,76,000 கோடி. அதுதான் இங்க அது எதுக்காக அந்த பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் 6,000 ரூபாய் கொடுக்கிறாங்க. வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு 6,000 ரூபாய், 12 மாசத்திற்கு 72,000 ரூபாய். ஆக 5 கோடி மக்களுக்கு 3,60,000 கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் செலவிட தயாராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. அது கல்வி, சுகாதாரம், விவசாயத்திற்காக மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்குகின்ற நிதியை விட அதிகமாக இருக்கிறது. 5 கோடி மக்களுக்கு நீங்கள் 3,60,000 கோடி நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் எங்கிருந்து கொடுக்க போகிறீர்கள்? அதை எங்கிருந்து கொடுக்க போகிறார் என்று சொன்னால் 2G ஸ்பெக்ட்ரம்
மற்ற சிறந்த ஊழல்கள் எல்லாம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்திலிருந்து கொடுப்பதாகத்தான் திட்டத்தை தீட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி என்று சொல்வதை எந்த ஒரு சொல்வதுதான் உண்மை என்று சொல்கின்றேன். ஆக சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்கிறார். இவர்களை நான் கேட்கின்றேன், நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள்? நீங்க இப்ப எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க? இது வாரிசு அரசியல். வாரிசு நீங்க தான் வச்சிருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலின் யாரு? வாரிசு தானே. வாரிசு என்பது தவறில்லை. என் மகன், நான் ஒரு பெரிய முதலாளியா இருந்தா ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்துவதற்கு என் மகன் ஆர்வம் காட்டினால், அவனுக்கு அதுக்கு தகுதி இருந்தால், ஆற்றல் இருந்தால், திறமை இருந்தால் நிச்சயமாக அவனை நடத்துவதற்கு என்ன தவறு? அதை செய்வதில் தவறில்லை. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் வாரிசு. அப்ப வாரிசே இருக்கக்கூடாதா? அந்த காலத்து மகாராஜாக்கள் எல்லாம் வாரிசை தேடி அழைத்தார்களே, எதற்காக வாரிசு? குடிமகன் யாராச்சும் ஆட்சி பீடத்தில் அமர்த்திருக்கலாமே. ஆக வாரிசு எப்ப இருக்கக்கூடாதுன்னா, தகுதி இல்லாதவர்களை அமர்த்த விடக்கூடாது. தகுதி இருந்து உழைப்பு இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வருவதற்கு உங்களை போல் என்னை போல் வருவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நான் சொல்ல வேண்டியது என்ன, முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இங்கே 90 வேட்பாளர் ஜெயவர்தனை பற்றி பேச வேண்டும். படித்தவர், பண்புள்ளவர், மருத்துவர், இந்த தொகுதிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் குரல் ஒலித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. ஆக இந்த தொகுதியை பற்றி, தொகுதியை சார்ந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, சிப்பட்டை தடுத்து நிறுத்திருக்கிறார் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு விஷயம். சிப்பட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சிகளாக நடக்கின்ற இடம். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனேயே பாராளுமன்றத்தில் பேசி, அந்த நிர்வாகத்திடம் பேசி, அதை இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லிய பெருமை உங்கள் வேட்பாளராக இங்கு நின்று கொண்டிருக்க ஜெயவர்தனை சாரும் என்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். ஆக தமிழகத்தில் ஒரு கூட்டணி, சிறந்த கூட்டணி. இந்த 2 ஆண்டுகள் புரட்சி தலைவி இல்லாத 2 ஆண்டுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாலுமி இருந்து கப்பலை சீர்படுத்தி சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நமது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். இந்த சிறந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைப்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு சிறந்த கூட்டணியை உருவாக்கின்ற ஓபிஎஸ் அவர்களை சொல்ல வேண்டும். ஆக ஒற்றுமையாக இருந்து பல்வேறு கருத்துக்கள் கொண்ட இயக்கமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த கூட்டணியிலே, கொள்கை அடிப்படையிலே, கோட்பாடு அடிப்படையிலே, தங்கள் கருத்துக்களின் அடிப்படையிலே பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கின்றவரெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், மத்தியிலே ஒரு வலிமையான ஆட்சி அமைய வேண்டும். தொங்கு பாராளம் இல்லாமல் சிறந்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களால் தான் சிறந்த ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பதுதான் இந்த மெகா கூட்டணி. புல்வாமா பற்றி உங்களுக்கு தெரியும், பயங்கர தாக்குதல், உடனடியாக தாக்கி இருக்கின்றோம்.